இயேசு பிரத்யுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யோவான் 9:3. இங்கே நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், பாவத்தின் சம்பளம் மரணம், நோய் கிடையாது. ஓகேவா? நோய் வரும், ஆனால் அந்த நோயிலிருந்து விடுதலையாக்க தான் இயேசு சுவாமி பெதஸ்தாக்கு சென்று அந்த 37 வருஷமாக அப்படியே படுத்திருந்த அந்த ஆளை ஆண்டவர் எழுப்பினார். இனி பாவம் செய்யாதே என்றும் அவர் சொன்னார். ஸோ ஒரு மனிதருக்குள்ளே ஒரு இயலாமை இருக்குன்னா உடனே நம்ம அவங்க ஜெனரேஷன் வரையும் போயிட்டு அவங்கள நியாயம் தீர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம நியாயாதிபதியும் கிடையாது. கர்த்தர் அந்த இடத்துல அவங்கள மன்னிக்கிறாருன்னா நம்ம எதுக்கு அவங்கள எதிர்த்து நிற்கணும்? நம்ம அவங்களுக்காக ஜெபிச்சா மட்டும் போதும். இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம்.